இந்த நாளில் உலகம் முழுவதிலும் கடவுள் மனிதனான அந்த நாளை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார். All over the world, everybody is remembering that today is the day that God came as a man. கடைசி இந்த உலகத்துக்கு ஒரு நாளாவது நினைவு கூறுறது சந்தர்ப்பம் கிடைக்கிறது. So they at least got one day to remember that. The Mother Day, Father Day மாதிரி. Just like the Mother's Day and Father's Day. வருஷத்துல ஒரு நாள் அந்த டே வச்சதனால ஒரு விதத்துல சந்தோஷப்படுவோம். வருஷத்துல ஒரு கால் நம்ம தாய்களை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த உலகம் தந்திருக்கிறது. Just because they kept one day to celebrate Mother's Day and Father's Day, we have that one day to thank our mothers and fathers. அது சில பேர் அதை மறந்துடுவாங்க. நாங்கள் இது நிலத்திலிருந்து உருவாயினோன்னு நினைத்து விடுவாங்க. Otherwise they might forget, they might think that they born from some land. அதே மாதிரி உலகத்திலே வருஷத்துல ஒருக்கா கடவுள் மனிதனாய் வந்தார் என்ற நினைவு கூறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So even now in this world we got one chance to remember that our God is born in this world. இந்த பிறந்த நாளை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்ற கேள்விகள் அநேக இடத்தில் உலகத்தில் இருக்கிறது. So many of us have these questions that do we have to celebrate this or not? எப்படியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்றது உண்மை. However, Jesus Christ was born in this world, that's true. இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை குறித்து இந்த உலகத்திலே அறிஞர்கள், சாஸ்திரிகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றன. There have been lots of prophecies and people like wise people have found that Jesus Christ is going to born in this world. அதையும் தாண்டி அவர் பிறந்த பிற்பாடு அவரை குறித்து அநேக காரியங்கள் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Even after his birth, there's lots been recorded in the Bible. இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். Jesus Christ also told that in some place. அவர் ஏன் பிறந்தார் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். He's given why he born in this world, why he came into this world. அவர் பிறந்ததை நாம் நினைவு கொள்ள வேண்டுமா இருந்தால், கொண்டாட வேண்டுமா இருந்தால் அவர் ஏன் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we are to celebrate his birthday, we need to know why he's born in this world. அவர் ஒரு கடவுள். Because he is a Lord. வேதத்தில் நாம் படித்தோம், எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உருவானது. We've read this in this Bible that each and everything created in this world is out of his words. கனேர் உலகம் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குறுகிய வட்டத்தை பார்த்து இதுதான் உலகம் என்று. So many of us think that the world is just a tiny little place around us. விஞ்ஞான ரீதியாக கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெரிதான ஒரு காரியத்திலே ஒரு வல்லமையாக அதிசயமாய் படைக்கப்பட்டிருக்கிறது. So if we have learned the scientific things and science behind the world, we know how big the universe is. அதை பார்க்கிலும் இதை விட அநேக யூனிவர்ஸ்கள் இருக்கிறதா விஞ்ஞானம் எங்களுக்கு பதில் தந்திருக்கிறது. And beyond that there is lots more universes around us. The NASA and other people are talking about it. அவை இவ்வளவற்றையும் படைத்த அந்த கடவுள் தான் மனிதனானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். So we read in the Bible that the God who created everything is Jesus Christ in the Bible. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது அடிமையின் ரூபம் அவர் எடுத்தார். He took as a slave he came in this world. கற்பனை பண்ணி பாருங்க, நாம் சாதாரண மனிதரே எங்களுக்கு வாழ்க்கை முறையிலே செய்ய வேண்டிய முறைகளை செய்யும் போது நாங்கள் அவர்களுக்கு இப்படி செய்ய வேண்டும், இவர்களுக்கு இப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. Even like ordinary people like us, we used to think that why we need to obey this people, why we need to obey that person. ஆனால் இவரோ சகலத்தையும் படைத்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாய் வந்திருக்கிறார். But he created the whole universe, but he still took the slave and he born in this world. அவரை இந்த பிறப்பை கொண்டாட உலகம் நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாங்கள் வேதத்தை ஊடாக பார்க்க வேண்டும், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார். Why he came into this world, we have to do a research on that and we need to look into the Bible, what Bible says us. இரண்டாவது நாள் பார்க்கணும் அவர் எங்களை என்ன செய்ய சொல்லி இருக்கிறார். Secondly, we have to look that what he asked us to do. நாங்கள் எங்களை நிதானிக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். We have to think that what we are doing today. இந்த காரியத்துக்கு கூடாக நாங்கள் வேதத்துக்கு கூடாக நாங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் இருக்கிறோம். We are in a situation to look into the Bible that why we are here and what we have to do. நாம் புது வருடம் 2017 ஆண்டுக்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிறோம். We are coming close to 2017. 2017 ஆண்டு வரப்போவதென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கு மிகுந்த சந்தோஷம். If 2017 is coming near, Satan is getting so happy.
and அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் பொய்களின் தகப்பன். Because he's got a name that he's father of lies. ஏன் அவனுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் வருஷத்தின் முடிவு வரும்போது நாங்கள் அநேகர் நிறைய பொருத்தனைகளை செய்வோம். Why he is excited? Because we are to do some kind of pledges or whatever thing we are going to do in the next year. அவனுக்கு தெரியும் அங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. He knows that we are not going to do that. உணர்ச்சிவசப்பட்டு பொருத்தனைகளை செய்திருவோம். We are so anxious and excited and we make some kind of promises that we are going to do it next year. இருந்தாலும் சில காரியங்களை நாங்கள் கடவுளோடு பொருத்தனை பண்ணி அதில் நாங்கள் பயிற்சி பண்ண வேண்டும். அது நல்ல ஒரு விஷயம். But we also have to do such things to walk with God. அதேபோல் என்னுடைய ஊழியத்திலும் அல்லது சபையின் ஊழியத்தில் நாங்கள் பொருத்தனை பண்ணுவோம். வர வருஷத்தில் நாங்கள் சத்தியத்தை பேச வேண்டும். We also have to take a promise that as a church and from the next year we are going to talk the truth and tell the truth. அது மிக கடினமான ஒரு காரியம். It's a very difficult thing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார் என்று சொல்வது இலகுவான ஒரு காரியம். God will bless you, God will prosper you. All these kinds of preachings are very easy to do. ஆனால் கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அல்லது அவனை வழிநடத்துவதற்கு தடைகளை எடுக்கிறது மிக கடினமான காரியம். But to take all the obstacles in between your lives is very difficult. அவைகளை இயேசு கிறிஸ்து செய்யும்போது அவரை கொலை செய்ய பார்த்தார்கள். அவரை அந்த இடத்திலே அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. அதுக்கு பிற்பாடு அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு அந்த எதிர்ப்பு வந்தது. When Jesus Christ tried to do this type of ministry, he had lots of struggles and he faced lots of struggles in front of him. The same thing when the disciples started doing, they also had such struggles. சத்தியத்தை பேசும்போது எதிர்ப்பு வருகிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் சத்தியத்தை பேச வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். When we have to talk the truth and tell the truth to the people, we meet lots of struggle, but we still have to tell the truth. அதை நாங்கள் விதைத்தாக வேண்டும், அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have to plant the seed into everybody's heart. That's why we are called for. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வாய்ப்பை நாங்கள் கடைசி நேரத்தில் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to use this opportunity in a very fruitful way. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கிறார், தான் இதற்காக அனுப்பப்பட்டேன் என்று. Jesus Christ says why he has born in this world. லூக்கா எழுதின 4வது அதிகாரம் Luke 4 18வது வசனத்தை நாங்கள் மிக கவனமாய் உற்று பார்ப்போம். Luke 4:18. நாங்கள் வேத வசனத்தை உற்று கவனிக்கிறதிலே தான் அங்கே வெற்றி இருக்கிறது. Only if you keenly understand that you will know what's written. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தந்திரமானவன் என்று நாம் கற்றிருக்கிறோம். Because Satan is a very tricky one. அவன் வேதத்தை வேறு விதமாய் கொண்டு வர மாட்டான். அதில் சிறிய மாற்றத்தை கொண்டு திசை திருப்புறதான் அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. He will just twist the words and he will not redirect it in a different way, but he will just twist the words. நாங்கள் கடவுளை ஆராதிப்பது, கிறிஸ்துவை தொழுது கொள்கிறது அவனுக்கு பிரச்சனை அல்ல. He doesn't have any problem if you just worship Jesus Christ. ஆனா இந்த ஆத்துமா சரியான பாதையிலே நடக்க கூடாது. அதுதான் அவனுடைய சேலஞ்ச். He just have this one challenge before him, that is you do not walk in the right way. அதுக்கு நான் கவனமா இருக்கணும். காரணம் அது நித்திய ஜீவன் வெளியேற பெற்றது. Our eternal life is very like precious, so we have to be very careful with that. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டி வந்தது. That's why Jesus Christ came into this world. வெறும் பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு இங்க வரவில்லை. He did not come into this world just to bless us financially. வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதை பூமிக்கு ஏற்கனவே மனுஷனுக்கு கடவுள் அதை ஏற்கனவே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். He doesn't need to come for that reason because he has already blessed us with that. இந்த பூமியை பலகி பெரிய ஆசீர்வாதங்கள் ஆதாம் மூலமா இந்த ஆசீர்வாதம் இன்னும் இந்த பூமியிலே இருக்கிறது. He has just given that blessing to Adam, that you multiply and you flourish. முயற்சிக்கிற, பாடுபடுகிற, அதை நம்புகிற ஒவ்வொருவரும் அதை அடைந்து கொள்கிறார்கள். அதுக்கு மத வேறுபாடோ அல்லது விசுவாச தடைமுறைகளோ அதுக்கு தடையாய் அல்ல. Whoever try to achieve that, they are achieving irrespective of their religion or caste or whatever it might be. இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். Read this verse. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பை தான் எதற்காக அனுப்பப்பட்டேன், எதற்காக அபிஷேகிக்கப்பட்டேன் என்பதை சொல்லுகிறார். Here Jesus Christ talks about why he came into this world and why he was anointed. The Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord.
to proclaim the acceptable year of the Lord. வாசிங்கள் 18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த இடத்திலே நான் ஒரு வசனமாய் போவோம். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மக்களுக்கு சொல்லுகிறார். Here Jesus Christ tells about himself to the people. தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். Here he talks about himself because it's written in the gospel in the books of Isaiah that he says that he has anointed me to preach the gospel to the poor. யார் தரித்திரர்? Who is poor? தலான் ரங்கி போயிட்டீங்களே எனக்கு. எங்களை தாழ்த்துறது ரெண்டு விதம் இருக்கிறது. To humble yourself there's two ways. சிலர் உண்மையிலே இருதயத்திலே தங்களை தாழ்த்தி தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். One kind of people just do that from their heart they humble themselves and they walk in the humble ways. சிலர் மற்றவர் பார்க்கும்போது நாம் தாழ்மையா இருக்கணும் என்பதற்காக நடத்துவார்கள். The second kind of people they just see when people see them they just act like that. வீட்டை போய் பார்த்தா தான் உண்மை தெரியும். When you go home and see them it's a different kind of person. யார் இந்த தரித்திரர்கள்? Who is the poor people? கடவுளிடத்திலே சேர முடியாமல் பல தடைகள் பிரச்சனைகள் மத்தியிலே வாழுகிற இந்த ஆத்துமாக்களை குறித்து இங்கு குறிப்பிடப்படுகிறது. The souls which are far away from God, they couldn't get united to God. Those are the people. எத்தனையோ ஆத்துமாக்கள் கடவுளோடு இணைய வேண்டும், கடவுளோடு வாழ வேண்டும் என்பதற்காக இன்று வரைக்கும் உலகத்தில் அநேக கடுமையான காரியங்கள் செய்கிறார்கள். சோ அவர்களுடைய தரித்திரத்தின் நிமித்தம், அவருடைய வறுமை நிமித்தம், அவருடைய அறியாமை நிமித்தம் அந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக அவர் அபிஷேகப்பட்டிருக்கிறார். The souls who are waiting to see who is the real God is, they are doing lots of many things to see who real God is. Those kind of people who are really having this status, they have to see God. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் நொறுங்குண்டிருக்கிறவர்களை குணமாக்குறதற்காக அங்கே அவர் வந்திருக்கிறார். He has sent me to heal the broken hearted. இந்த இருதயம் நொறுங்குண்டவர் சொன்னால் இந்த உலகத்திலே அநேக காரியங்களிலே மனிதனுடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. Who is broken hearted? Like people who really have these their heart has been broken towards many things. இது ஆத்மாவுக்கும் பொருந்துகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை முறைக்கும் அது பொருந்துகிறது. It also applicable to the man's life and also to his soul. அடுத்ததாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக அவர் அங்கே வந்தார். He came into this world to give the captives a liberty. இந்த சிறையில் இருக்கிறெல்லாம் வாசிச்சுட்டு லோயர் வைக்காம இருக்காண்டி அந்த சிறையை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. We are not talking about the prison which is in this world. சிறை என்கிறது நீங்க அதை நல்லா இந்த சத்தியத்தை சரிசு நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this very clearly. What is prison? சிறை என்பது இந்த உலகத்திலே ஒரு நாம் கடவுளை குறித்து பேசுவதை பார்க்கிலும் தீய சக்தியை குறித்து நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். You have to understand more what evil things are doing and evil power is more than what divine power is. உலக பிள்ளைகளுக்கு நாம் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். For example, we teach our children like that. எங்கள் பிள்ளைகளுக்கு போய் நான் நல்ல அப்பா நான் நல்ல அம்மான்னு சொல்லிக் கொடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. You just go to your children and tell them that I'm a good mother, I'm a good father. That's no use. பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் என்ன தீய சக்திகள் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, நீங்க அதிலே எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறதுல தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. Only if you teach them that where is the evil power coming from, what's happening with this spirits and stuff. If you talk about them and make them understand that's a good thing you're doing. அதேபோல் கடவுளை நாம் குறித்து அதிகம் பேசுவதை விட இந்த தீய சக்தியை குறித்து நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். Instead of talking about lots about godly things, if you talk about evil things and this satanic realm, that's more useful for your children. என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று சொல்லி. Because Jesus Christ tells that the Satan is coming to steal and take away all your peace. இவன் தான் அநேக ஆத்துமாக்களை இந்த உலகத்திலே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். He is the one captivating all the souls in the world. அவன் சிறைப்பிடிப்பதற்கு அவனுக்கு சில அதிகாரங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். God has given him some authority to captivate people. இயற்கைகளை வழிபடுகிறவர்களை அவன் சிறைப்பிடிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He's been given authority to captivate the people who are worshipping the nature.
பாவ சுபாவங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களை சிறைப்பிடிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He's been given authority to captivate the people who are in sin. பல விஷயங்கள் இதை குறித்து நான் பேச வரவில்லை இந்த நாளிலே. I'm not here to talk about that. I think there's நான் பேசாம விட போறதில்லை. வருஷம் அதை குறித்து பேச போறோம். I'm going to talk about this coming year. இது முக்கியமான காரியம். Because it's a very important. இது எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, உலகத்துக்கு தேவை. I need this and you need this and the world need this. அநேகரை அவன் அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். He's captivated a lot many people. சிறைப்பிடித்து வைத்திருந்தால் அவ்வளவு பேரும் அது அவனுக்கு சொந்தம். If he has captivated them, they belong to him. அதிலிருந்து யாரும் அவர்களை மீட்க முடியாது. Nobody can escape from that. அவன் அந்த சிறைப்பிடித்தவர்களை விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். So Jesus Christ came into this world to liberate them from the captives. அடுத்ததாக குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் குருடர்களுக்கு பார்வையை வெளிச்சத்தை கொடுக்கிறதற்காக வந்திருக்கிறார். He came into this world to give the sight to the blind. மாம்சத்தின் குருடர்களை குறித்து சொல்லவில்லை, அதையும் சுகப்படுத்துகிறார் ஆண்டவர். He also delivers people from like physically clearing their sight. நாட்களை அநேகர் நாங்கள் காணுகிறோம் என்று சொல்லி காணாமல் இருக்கிறார்கள். People who say that we can see and they do not see. ஆகவே இந்த உலகத்திலே உண்மையை வெளிச்சத்தை காணாதபடி அநேகர் இருளிலும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் வேதத்திலே படித்தோம். So many people are in the darkness, they couldn't even see the light. அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்மையை காண்பதற்காக அவர் அபிஷேகிக்கப்பட்டார். He was anointed to show them the light. வாசிங்கள் வந்து கடைசி. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்போ இதற்காக ஆண்டவர் வந்தார் பார்க்கிறோம். சுருக்கமாய் முடிக்க வேண்டிய அவசரமாய் செல்கிறேன். I'm going to do it a brief. இது பெரிய ஒரு பாடம் எங்களுக்கு. It's a very big lesson for us. இப்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லி அநேகரை விடுதலையாக்கும்படி வந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். He came into this world to liberate people and he also gave the authority to his disciples to do that. அப்படியா இருந்தால் இதை வாசிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. When I read this, I have a question. இது எனக்கு 25 வருஷமா நான் சுமந்து கொண்டிருக்கிற கேள்வி இது. I have this question for the past 25 years. கடந்த குறுகிய நாளில் தான் அது சரியான விடை எனக்கு கிடைத்திருக்கிறது. Some days before I got the answer. சில காரியங்களுக்காய், சில வியாதிகளுக்காய், சில பேருக்காய் நான் கடவுளோடு போராடி ஜெபிக்க வேண்டி ஏற்பட்டது. I was struggling with God and I was asking some deliverance for people who are suffering in sickness and in their lives. அங்கே ஆண்டவர் கற்றுத் தந்த பாடங்கள் அவைகள். He just taught me some lessons. அங்கே தான் எனக்கு சரியான விடை கிடைத்திருக்கிறது. I got some wonderful answers there. அவங்க காலங்கள் சென்றாலும் கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த பதில் இருக்கிறது. Even after years pass by, if you just wait on God, He will give you the answer. இதோடு சேர்ந்து அநேக வார்த்தைகள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டது வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறார், சுகம் கொடுக்கிறார், சாபங்களை நீக்குகிறார், பரம்பரை வியாதிகளை நீக்குகிறார், அவர் எங்கள் பாவங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. There's lots more thing along with this. Jesus Christ has told that He has come for several other reasons. சரி, பல எங்கள் சாபங்கள் வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று all our generational sins, curses and everything has been He took that on the cross. அப்படியா இருந்தால் நாங்கள் ஏன் இன்னும் வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறோம்? If it is so, then why are we still taking the burden? ஏன் விசுவாசிகளுடைய பரம்பரை சாபங்கள் மாறாமல் இருக்கிறது? Why the sins and curses of the people who are இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை இந்த பிறப்பை கொண்டாடுமா இருந்தால் எதற்கு இந்த உலகம் முழுவதும் இன்னும் இந்த சாபம் இருக்கிறது? If the whole world is celebrating Jesus Christ, but then why still they do not have the liberty? ஒன்றில் எப்படியாக அந்த வார்த்தை எழுதப்பட்ட இந்த வார்த்தை பிழையா இருக்க வேண்டும் அல்லது எங்கேயோ ஒரு பிழை நடந்திருக்கிறது. One thing, the verses in the Bible is wrong, otherwise there is something wrong inside the people. எனக்கு இது தெரிந்த 100% இது உண்மையானது. I clearly know that this one is 100% true. இதை நான் விசுவாசிக்கிறேன். I believe in the Bible. இதற்காக மரிக்கவும் நான் சந்தோஷப்படுகிறேன். I'm very glad to die for this Bible. மரிக்கிறதுக்கு முன்பாக இதற்காக வாழ வேண்டும். Before dying, that I have to live for this. ஆகவே அந்த சத்தியம் உண்மைன்றது எனக்கு தெரியும். I know that the truth is true. அப்படியா இருந்தால் எங்கே ஒரு தவறு இருக்கிறது. But there is something else. தவறு அடையாளப்படுத்துறது தான் எனக்கு கேள்வியா இருந்தது. I don't know which one I should point, which is wrong. That was the question for me. இன்னொரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுக்கு மனமில்லை என்னிடத்தில் வருவதற்கு, நான் அவர்களை குணப்படுத்துவதற்கு.
In some point he says that they doesn't have the heart to come to me, that's why I couldn't heal them. எல்லோரும் அநேகர் பார்த்தா விசுவாசிகளிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார் சுகப்படுத்துவதற்கு. Even to us and to the ministers, God has given the authority to heal. அவங்களை எகிப்துக்கு போங்க, இஸ்ரவேலுக்கு போங்கன்னு சொல்லல, இந்த மண்டபத்திலே நாங்கள் நடக்கிறதை கண்ணாலே பார்க்கிறோம். He didn't ask us to go to Egypt or Israel or anywhere else. He just does this in this auditorium. ஆண்டவர் அநேகரை சுகப்படுத்துகிறார். So God has given a miraculous healing to so many people. இருந்தாலும் அநேகரின் வியாதியிலே இருக்கிறோம். Still so many people are in the sickness. அதை பார்க்கிறோம். இந்த உலகம் அநேகர் கடவுளிடத்தில் வருகிறார்கள், தரமான ஆராதனைகள் செய்கிறார்கள், காலம் முழுக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சாபம் இன்னும் இருக்கிறது. The people coming to worship and they do wonderful worship, they do come to the services and everything, but still they have the sicknesses and their curses in them. வேதம் சொல்கிறது அவர் எல்லா சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தார். Bible says that he bore all your sins and curses on the cross. இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகம் ஆனீர்கள், அதாவது அது நிறைவேறப்பட்ட ஒரு காரியம். He says that his stripes heals you and it's been done. இன்னும் மனிதருடைய இரத்தங்களில் அவன் கை வைத்துக் கொண்டிருக்கிறான், நல்லதான மனிதருடைய எலும்புகளிலே அவன் கை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் எங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் சகோதரனே சகோதரியே. But still Satan is keeping his hands upon the people's blood and their bones and several other things, but still we have to think about it, why he can do that. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know the truth. நாங்கள் விசுவாசிகளால் இருந்து விடுதலையாக வேண்டும். The believers have to get rid of that. எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். We have to give the hands to our brothers and சத்தியத்தை sisters. சொல்லி நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும். We need to tell them the truth and take them away from that. இது இயேசு கிறிஸ்து அந்த அருமையான வாய்ப்பை நாங்கள் இழந்து போக கூடாது. We shouldn't lose this wonderful opportunity that Jesus Christ has ஒரு given பரிசு us. பொருட்களை மாறுவதிலும் கொண்டாட்டங்களை கிறிஸ்துவத்தை நாங்கள் இழிவுபடுத்த கூடாது. We cannot just put this Christianity in a very worst place, that giving away just the gifts and sharing your gifts and just celebrating it. நான் முக்கியமானதை விட்டு திரும்பமாய் போலியானவைகளை பின்பற்றுவோமாய் இருந்தால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? If you're just leaving away the important thing and then you're just going behind the waste things, that's very pathetic. ஆகவே நாம் மனிதரை பிரியப்படுத்த பார்க்கில் தேவனை பிரியப்படுத்த பழகிக்கொள்வோம். Instead of pleasing man, you can please God. That's a great thing. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தால் எதற்காக இன்னும் விசுவாசிகளா எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது? If Jesus Christ would have come in this world and he accomplished everything for us, then why the believers and us still have the curses and sin amongst us? அது குறித்து நீங்க அறிய விரும்புகிறீர்களா? Do you want to know about that? அறிய விரும்பினாதான் நான் உங்களை ஷேர் பண்ணலாம். If you wanted to know about it, then I can share. இது பொதுவான ஒரு விஷயம், நீங்கள் அறிந்து கொள்கிறது நல்லது. This is a very common thing. If you know that, it will be useful for you. இது ஆழமான ஒரு சத்தியம், ஆனால் இது யாரையும் பாதிக்கிறதுக்காக அல்ல. This is a very deep truth and it's not to hurt anyone. இயேசு கிறிஸ்து இப்படி இந்த இடத்துல அவர் தன்னை குறித்து சொன்னபோது அவருக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவரை மலையிலே ஏறி தள்ளி விழுத்த வலிக்கிட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு தெரியும். When Jesus Christ was about to tell this truth, they wanted to push him from the mountain top. என்னை நீங்க தள்ளி விழுத்தினாலும் பரவாயில்லை. Even if you wanted to push me like that, I don't care சத்தியத்தை about it. சொல்லுகிறது நான் முடிவு எடுத்துட்டேன். But I've decided to talk the truth. 2006 வருஷத்திலிருந்து இந்த சத்தியம் தான் தொடர்ந்து பேசப்படும். Only this truth will be spoken from me from சத்திய மார்க்கத்திலே 2017. போனா தான் அந்த விடுதலையும் போகும். Only if I talk the truth, the delivery will happen to you. ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன், 8 நிமிஷ வீடியோ. I brought a video for 8 minutes. இதை பார்த்து விட்டு மீதி கூட பேச நான் விரும்புகிறேன். We will watch that and then I would like to share something with you. என்று சொன்னால் அதை குறித்து are you ready for that? எதற்காக என்று சொன்னால் அதில் மிக தெளிவான ஒரு ஆய்வு இருக்கிறது. Why? Because there is a beautiful demonstration. அநேகருக்கு தெரியாத டிசம்பர் 25 உலகத்தில் என்ன நடந்தது. So many people doesn't know what did happen on this December 20. ஆண்டவர் சொல்கிறார், குருடர்களுக்கு நான் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறேன். God is telling that He's brought the sight to the blind. உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். I brought you a video. நீங்க பார்க்க விரும்பினால் அதை பார்க்கலாம். If you wanted to see that, அது ஆராயப்பட்ட சத்தியம், அதை குறித்து நிறைய வேதங்கள் இருக்கு. நான் குறுகிய ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். It's a researched article and I wanted to show you a glimpse of it. சத்தியங்கள் மூலமாய் ஆராயப்பட்ட ஒரு காரியம் சரித்திர ரீதியாக ஆராயப்பட்டு இருக்கிறது. It's been done historically and also through the Bible. So டிசம்பர் 25 முளைத்து வரவில்லை. the December 25th thing is not just brought up in one single day. ஈவன் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதங்கள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் டிசம்பர் 25 தானாய் வந்த ஒரு காரியம் அல்ல.
Even though there's lots many changes with the months and the years, they just brought it to the December 25th. It's not an accidental thing, it was planned. கிறிஸ்துக்கு பின் 200 ஆண்டு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடப்படவில்லை. After Christ born there, after 200 years, till 200 years they didn't celebrate Jesus Christ's birth. இயேசுவோட இந்த சீசர் எல்லாருக்கும் அவருடைய சரியான பிறப்பு தேதி எல்லாம் தெளிவாய் அவர்கள் தெரிந்தும் அதை அவர்கள் செய்யவில்லை. Even though the disciples know the exact date of his birth, they didn't celebrate that. இது ரோமராலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். This was created by Romans. பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நான் நினைவு கூறுகிறது அதை தவறு என்று நான் சொல்ல வரவில்லை, தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். Don't take me wrong that I'm not telling that you don't need to celebrate Jesus Christ's birth. அது சரியோ தவறோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். It's your choice to decide that it's wrong. 25ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி இரவு வரை ஜனங்கள் விழித்திருந்து 25ஆம் தேதியை எதிர்பார்க்கிற பழக்கம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn that why people waiting until December 24th night and then they celebrate it on 25th. There is something inside. எனக்கு அப்போவே ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம். When I just started following Jesus Christ, I had this doubt. இவ்வளவு உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளை கொண்டாடுறாங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. If the whole world is celebrating this event, then there is something else inside. வேதத்தின் காரியம்னா கட்டாயம் அவ்வளவு எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்காது, இது தான் நிற்பாங்க. If it is according to Bible, the people will not stand together, they will be against it. பல வருஷமா இருந்த கேள்வி எனக்கு பதிலாக அது கிடைத்திருக்கிறது. It's been a long time question for me, now it's been cleared. So அந்த உடன்படிக்கை ஊடாக இந்த உலகத்தில் அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். So many people were captivated because of this thing. நம்ம தலைகளா நின்று ஜெபித்தாலும் சரி, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சில வியாதி ரோகங்களை எங்களால் எடுக்க முடியாது. You cannot pull away the sicknesses or your curses or anything from your body even if you do the fasting. வியாதியில ரெண்டு விதமா இருக்கிறது. அதாவது இயற்கை சூழலில் விதமாய் வருகிற வருத்தங்கள் வியாதிகள் வித்தியாசம், அல்லது ஆக்சிடென்ட் மூலமாய் விபத்துகள் மூலமாய் வருகிற வியாதிகள் வித்தியாசம். There are two types of diseases. One is like you're naturally getting affected by some kind of sicknesses or diseases. அதை குறித்து நான் பேசவில்லை. I'm not talking about that. ஆனால் பரம்பரை வியாதி இரத்தங்கள் மூலமாய் அல்லது சரீர எலும்புகள் மூலமாய் வருகிற அந்த சாபங்கள் வியாதிகள் அதை குறித்து வேதத்திலே தெளிவான ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இருக்கு. அது கிறிஸ்தவர்கள் தெரிந்து There is a generational curse and sin which is coming through the generational blood and the other things. That's the one I'm talking about. It should not affect the Christianity. அப்படியே அது இருக்குமா இருந்தால் இந்த வானமண்டலத்தில் அல்லது அசுத்தாவின் அந்த சிறு இருப்புகளே அநேகர் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If that is in your body, then that is something happening with the satanic things which is in the third heaven. இந்த சிறு இருப்புகளே கொண்டு வருவதற்கு இந்த 25ஆம் தேதி பாவிக்கப்பட்டிருக்கிறது. So when people still have to be in the captivity, that's why they found this date as December 25th. கிறிஸ்துவுக்கு பின் 200 ஆண்டுகள் இல்லாத ஒரு பழக்கம் ரோமராலே 25ஆம் தேதி கட்டாயப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. After Christ, for 200 years they didn't celebrate his birth, but after 200 years the Romans brought this birthday celebration. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் சரித்திரத்திலே ரோமர்கள் புதிய ஏற்பாடு முழுக்க ரோமர்கள் கிரேக்கர்களுக்குள்ளாலே வந்தது. Why? Because we know that the Romans and the Greek people started writing the Bible. ரோமருக்கும் கிரேக்கருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தேவதையை கடவுளை வணங்குற வழக்கம் கிரீக் நாட்காரர்களுக்கு இருக்கு. இந்த நாள் கிரீக் தேசத்துக்கு போனா நீங்க பார்க்கலாம், அங்க நிறைய சிலைகள் வழிபாடுகள் இயற்கைகளை இன்னும் வைத்திருக்கிறார்கள். If you go to Greece, you will see that they will have the lots of sculptures and traditional stuffs, the statues and stuffs to like worship them. ரோமர்களுக்கு இயற்கைகளை வணங்குகிற வழிபாடு அன்றும் இருக்கிறது, இன்றும் சிலர் அதை வைத்திருக்கிறார்கள். Romans have this tendency to worship the nature and still they do it today. ரெண்டும் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். Both are against the Bible. ரெண்டு மூலமாய் உலகத்தின் அதிபதியான் மக்களை சிறைப்படுத்துகிறான் வேதத்திலே நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதனால தான் கடவுள் சொல்கிறார், சிருஷ்டியை நீங்கள் தொழுதாமல் சிருஷ்டிகளை தொழுதும்படியாய். Because they ought to do the worship like nature and the idols, these both are captivated by Satan, and the Bible clearly tells us that you cannot worship the creation and you have to worship the Creator. இந்த 25ஆம் தேதி அவர்கள் சூரியன் பிறந்த நாளை அதை கொண்டாடி கொண்டு வந்தாங்க. They were celebrating the sun's birth in December 25th. 22ஆம் தேதியிலிருந்து அதை கொண்டாட துவங்குவார்கள்.
They started celebrating it from 22nd December. 24ஆம் தேதி இரவு அவருடைய அந்த நம்பிக்கை முடிகிறது. 25ஆம் தேதி சூரியன் பிறக்கிறது அவருடைய விசுவாசம். 24th their beliefs are gone, and then the 25th the sun is born. ஆகவே சூரியன் பிறந்த நாளாய் அதை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். அதுக்கான ஆதாரங்கள் சரித்திரங்கள் நிறையவே இருக்கிறது. So they started to celebrate that 25th of December as the sun's birth, and then they have the historical evidences for that. இயேசு கிறிஸ்து பிறந்து 150 ஆண்டுகளுக்கு பின்பாடு ரோமர்களுடைய கைகளில் இந்த சுவிசேஷம் போய் அவர்கள் அந்த அதிகாரமா இந்த தேசம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள். மாத்திரமல்ல இந்த சுவிசேஷம் அவருடைய கைகளில் போய் சேர்ந்தது. அவர்கள் தான் வேதத்துக்கு சட்டத்தை எழுதினார்கள். After 100 and 150 years, this truth that Jesus Christ has born, that truth has been sent to Romans. So they started seeing that and accepting it. அவர் அந்த 25ஆம் தேதி அவர்களுக்கு விட மனமில்லை. அதை இயேசு பிறந்தார் என்று சொல்லி அந்த நாளை அந்த கொண்டாட்டமாய் மாற்றினால் அதுக்கான ஆதாரங்கள் தாராளமாய் இருக்கிறது. அதில் வீடியோத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். But still they do not want to leave the December 25th away, so they just put that as Jesus Christ's birth, and they started celebrating it, and we have a huge evidence for that. பிசாசுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்க பிசாசுடைய தந்திரமான ஆராதனைக்குள்ளே அநேகர் விடுபட்டு போவார்கள் என்று சொல்லி it's been written that satanic worship and his things will be pushed into people's அதில் எழுபட்டு போய் நாங்கள் நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. So many of us doesn't know that we are pulled into that thing. அதனால தான் நாங்கள் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெல்ல முடியாமல் இருக்கிறோம். That's why we couldn't get the successful spiritual life. பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். We couldn't overtake the sinful life. பாவ சாபங்களை பரம்பரை வியாதிகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். We couldn't take away the generational curses and sin from us. காரணம் அவன் இன்னும் அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். Because he is captivating still lot many people. அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் மீதி நம்மளோட